பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம வந்து இந்த என்எஸ் வெஹிக்கிளை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த வெஹிக்கிளில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஸோ ஹேண்ட் பார் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேடிஎம்குள்ள ஒரிஜினல் ஹேண்டில் பார் போட்டு அதோட ரைசர், அதாவது அந்த ஹோல்டர் டைப்பு போட்டு அது நம்ம ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க கஸ்டமர் கேட்ட மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டியோவோட வைசர், சின்ன வைசர் ஃபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட் ஹெட்லைட்டில் வந்து பிளாக் டார்க் டிண்ட் கொடுத்துருக்கோம். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 அந்த பிளிங்கிங் ஒயிட் எல்இடி வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட இண்டிகேட்டர்ஸு. அண்ட் அப்படியே ஃப்ரண்ட் மட்கார்ட் சைஸ் வந்தோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா RC 200 டியூக் 200 மட்கார்ட் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃபிட் பண்ணி அதுலேயும் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து சம் கிராஃபிக் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட் வீல் அப்படி பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி வந்து கம்பெனி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வண்டிக்கு வந்தாப்புல ஒயிட்டு அந்த ஸ்ட்ரைப்ஸ் போட்டு அந்த 3 லைன் மாதிரி கொடுத்து ஒயிட் கொடுத்துருக்கோம். அண்ட் ஹாஃப் ப்ரோ டிஸ்க்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே சைடு பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து சேம் ஒயிட்டு, அதாவது வண்டியோட ஓஇ டைப்பில் உள்ள பல்சரை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே சைடு இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒயிட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஒயிட்லேயே நமக்கு கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா ஃபுல்லாக பிளாக்கில் இருந்துச்சு. பிளாக்கை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒயிட் வினில் ரேப் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ரேப் பண்ணிவிட்டு அதுலேயே சம் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படி இதுலேயே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வண்டியோட ஸ்டாக்கில் வந்து பிளாக் வரும், பிளாக் பதில் நம்ம இதில் வந்து ஒயிட் கொடுத்துருக்கோம். அண்ட் அடியில் பார்த்தீங்கன்னா RC 125 அண்டர் பெல்லி கொடுத்து அது இந்த ஒயிட்டில் வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்கோம். கிராஃபிக்ஸ் கொடுத்த வாட்டி எப்படி நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் பேக்லேயே அப்படி பார்த்தோம்னா இது வந்து ஆக்டிவாக்குள்ள அந்த பேக் பிடியை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நார்மல் டெயில் டிடி, அதாவது மேக்னெட் இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி ஒரு டெயில் டிடி போட்டு நம்பர் பிளேட்டு வித் ஃப்ரேமு ப்ளஸ் இண்டிகேட்டரு. பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோ டிஸ்க் இது ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது மொத்தமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி பட்ஜெட்டில் ஃப்ரெண்ட்லியாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வெஹிக்கிள் நல்லா டீசெண்டாக பக்காவான டிசைன்ஸில் பண்ணணும்னா நம்ம ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தாராளமாக. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலியாக ஆட்டோ மோடிஃபைட் வெஹிக்கிள் டிசைன்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒயிட் கிராஃபிக்ஸ், அதாவது ஒயிட் ரேப் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ரெட்டு கிரே இந்த 3 கலர் காம்பினேஷனில் ஒரு சின்ன கிராஃபிக்ஸ் இப்படி பண்ணி நம்ம அண்டர் பெல்லி, சைடு ஃபெண்டு, முக்காடு அண்ட் சைடு பாடி ஃபுல்லாகவே நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கொடுத்து வண்டியை பக்காவாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு யாருக்கும் பண்ணணும் அப்படின்னா உங்கள் வெஹிக்கிளுக்கும் டிசைன்ஸ் அண்ட் ரேப் டிசைன்ஸ் ஃபுல்லாகவே பண்ணணுன்னா நம்ம ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.